எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கலாமா? Our loving heavenly Father, we praise you Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கோம் அப்பா. இந்த சபைக்கு வர்றது ஆண்டவரே, சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கன்னு சொன்னீங்க. எதுக்காக சொன்னீங்க ஆண்டவரே? உங்கள் வார்த்தையை கேட்கறதுக்கு. நாங்கள் வேற எந்த ரீசனுக்கும் வரல ஆண்டவரே. நாங்கள் பாடிட்டோம், நாங்கள் ஆராதிச்சிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை நாங்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்கள் ஒவ்வொருவர் கூடயும் பேசுங்க. உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுங்க லார்ட். ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்ன ஆனால் உங்களுக்குள்ளே தான் ஆண்டவரே எங்களுடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு லார்ட். ஹெல்ப் அஸ் டு ரிசீவ் எவ்ரி குட்னஸ் தட் யூ ஹேவ் இன் கிரைஸ்ட். ஆமென். என்ன இயேசுவின் நாமம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ரைட், இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் டாபிக். ரொம்ப சிம்பிள் டாபிக். ரொம்ப நாளாக உங்களை பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு டாபிக். அப்படி என்ன டாபிக்? விசுவாசம். போன வாரம் நாங்கள் அப்பா சொன்ன மாதிரி சென்னை போயிருந்தோம். போன வாரம் தான் என் பர்த்டே. இப்போ இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க முடியுமா? எல்லாமே நடந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டடாக ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நான் எந்த விஷயத்தில் வளர்ந்துருக்கேன். ஹாரி பாட்டர் புக்கில் வந்து ஒரு 2-3 புக்கில் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஒரு பையனை பற்றி எழுதியிருக்கோம். என்னன்னா வந்து அவன் எத்தனையோ வருஷமாக வந்து அவன் ஒரு காரியத்தை சாதிக்க போகிறானோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது நடந்துருச்சு அப்படின்வாங்க. என்னென்னா அவன் வந்து நெட்டுக்கு வளர்கிறதோட சைட்வேஸாக வளர்ந்துட்டான்வாங்க. ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் அந்த சென்டென்ஸ். He was threatening to do, அவன் எவ்வளோ நாளாக he was threatening to do something, he finally achieved it. என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு கேட்டால் வந்து நெட்டுக்கு வளர்கிறதுக்கு பதிலாக எவ்வளவு தீனி போட்டிருப்பாங்கன்றத அவங்க இன்டெரக்டாக இல்லை டைரெக்டாகவே குத்தி காமிச்சிட்டாங்க. இது அந்த மாதிரி வளர்ச்சியில் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு தேவை? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கரெக்டா? ஸோ ஒரு சைடு இன்டெலிஜென்ஸ், இன்னொரு சைடு ஃபிசிக்கல், அடுத்த சைடில் வந்து ஸ்பிரிச்சுவல். நீங்கள் கடைசியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சோஷியல். எல்லா விஷயத்துலையும் எல்லா வழியிலையும் வந்து இயேசுவானா அதிகம். அதனால என் வாழ்க்கையில் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜெர்மனி விடும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படி ஜோமன்னு வாங்க. ஸோ முதல்லேருந்தே லெசன்னு யோசித்து பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் எதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுறேன்? எனக்கு டெய்லி ஒரு ப்ரேயர் இருக்கா? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கடவுள் பார்க்குறேன். நான் நீங்கள் கையை தூக்குறத பார்க்குறத வச்சு எனக்கு ஒன்றும் கிடைக்க போகல. ஆனாலுமே வந்து நான் உங்களை கையை ஃபுல்லாக தூக்க சொல்லுவேன். அது ஒன்று தான் என் வேலை. ஆனால் நான் டெய்லி எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் இருக்கா? ஒரு ரெகுலராக இந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள். ஆண்டவர் பார்க்குறா, அதனால போய் சொல்லாதீங்க. ரைட், ஒரு டெய்லி ப்ரேயர் உங்களுக்கு வேணும். எனக்கு இது வந்து ஒரு 3-4 வருஷமாக என் மண்டையில் ஏறிச்சு. அதனால நான் உங்களை தப்பாக சொல்லலை. எப்போ ஏறிச்சு? அப்பா கேலண்டரில் வந்து ஒவ்வொரு தடவை வருஷம் கேலண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி தெரியும். அது எங்களுக்கு முக்கியமே கிடையாதுன்னு பாதி பேர் சொல்ல போகிறீங்க. உங்கள் முகத்தில் தெரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸில் எனக்கு கேட்குது. சரி, ஆனால் அதை பார்த்துட்டு அது எவ்வளோ, அதுலேயும் ஒரு 4-6 மாதத்துக்கிட்ட மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸாவது நான் வாரம் சொல்கிறேனே. டெய்லி விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? விசுவாசத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வசனங்களை நீங்கள் திரும்ப சொல்ல அந்த வசனம் மனப்பாடம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் இப்போ உங்களை நான் தைரியமாக சொல்ல முடியும். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் வந்து எனக்கு தமிழில் தெரிஞ்சால் ஒரு ஹிண்ட் தெரியும், இங்கிலீஷில் அது என்ன வசனம்னு தெரியும். நிறைய வசனம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ட்டு தெரியாது. ஏன் தெரியாது? தமிழில் சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சண்டே கிளாஸில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. கரெக்டா? இப்போ நிறைய பேர் நான் சர்ச்சுக்கு வரும்போது நான் சின்ன பிள்ளையாவே வரலையேன்னு சொல்ல போகிறீங்கல்ல, அது ஒன்று இருக்குல்ல. அப்படி நிறைய பேர் இருக்கீங்களா? நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பெரிய பிள்ளை, நான் சண்டே கிளாஸ்லாம் போய் நான் சபைக்கு வரல, நான் நேராகவே மெயின் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் கீழெல்லாம் உட்காரலன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஒரு நிமிஷம் தைரியமாக கை தூக்குங்க, பரவாயில்ல. நல்லா 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 வீட்டில் போய் சாப்பிடலாம். கரெக்டா? நிறைய பேர் வந்து இல்லை நான் சண்டே கிளாஸ் போய் தான் வந்தேன்னு கிடையாது, நேராகுது. அப்படியே எங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை யார் சொல்லிக் கொடுப்பா? விஷயம் வருதா? ஏதோ ஒரு வழியில் நான் ஸ்கூலுக்கே போகாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யாராவது கை தூக்க முடியுமா? யார் இருக்கீங்களா? எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானா வந்திருக்கேன் இவ்வளோ தூரம். யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ வெரி மச். இதனால் யோசிச்சு பாருங்களேன், ஏன் அதை சொல்கிறோம்? யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சொல்லிக் கொடுக்குறது யார் வேலை? எனக்கு நானே வந்துருச்சா? நீங்கள் அதுதானே சொல்ல போறீங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் உங்களை பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன், என்னோட கூட ஒரு வேலை பார்த்த ஒரு பையன் இருந்தால் என்னைய மாதிரி 4 மடங்கு ஃபாஸ்ட்டாக மேட்ச் போடுவான். என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. எனக்கு அவனை பார்க்குற வரைக்கும் அது வரைக்கும் என்னோட மேத்ஸில் கணக்கில் என்னோட போட்டி போட்டு எனக்கு நிறைய பேர் தெரியாது. காலேஜில் எத்தனை பேர் லாக் புக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? லாக் புக்கில் இருக்க ஒரு வார்த்தை, ஒரு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி லாக் புக்கை என்றைக்கோ கிளாஸுக்கு கொண்டாடுறதுக்கு மறந்து போய் அது இல்லாமல் நான் செம்ம முடிச்ச கேஸ். இப்படிலாம் காலேஜில் வேலை பார்த்து எனக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து அழகாக என்னோட 4 மடங்கு வேலை எப்படியா பண்ணுறேன்? நீ அதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது, நான் உனக்கு சொல்லித்தரேன். அவன் சொல்லித்தந்தேன், எனக்கு முக்கால்வாசி வழங்கலை. இதுதான் வந்து ஸ்கூலில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஃபஸ்ட் ரேங்க்குன்னு ஒன்று இருக்குன்னுவாங்க, அப்புறம் வந்து செகண்ட் ரேங்க்லேருந்து கடைசி ரேங்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு தடவை ரொம்ப அழகாக சார் போட்டி போடாது. தேர் ஹேஸ் டு பி அ செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஒருத்தவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு மேடையில் போய் நிப்பாட்ட முடியாது. ஒரு செகண்ட் பிளேஸ் ஒரு தேர்ட் பிளேஸ் இருக்குன்னு. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸை பற்றி பேசல. முதல் கிளாஸ் இருக்குது, கிளாஸில் 20 பேர்னா 20வது பிளேஸ் ஒன்று இருக்குது. கரெக்டா? ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருமே மொதல் பெஞ்சில் ஏறி உட்கார முடியாது. அதனால பேக் பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த பேக் பெஞ்சுன்னு ஒன்று இருந்தால் பேக் பெஞ்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று நம்மளுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நான் 1 வருஷம் வளர்ந்துருக்கேன்னா அப்படின்னா நான் எதையோ ஒன்று நான் படிச்சிருக்கேன். ஏன் நான் ஒன்று படிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறேன்? நான் பின்னாடியே போகிறேன். உலகம் நம்ம சின்ன பிள்ளைல ஸ்கூலில் சொல்லி தருவாங்க, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். காலம் ஒருத்தருக்கும் வெயிட் பண்ணாது. டைம் மார்ச்சஸ் ஆன், அது நிற்கவே நிற்காது. அது பாட்டுக்கு நேரம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நான் வந்து அதே இடத்துல நிற்கக்கூடாது. ஸோ அப்படி என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தா, நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு சைடு ஒரு பர்த்டே மெசேஜ்ன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆனால் ஏன்னா போன வருஷத்துல இந்த வருஷம் எதை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன்னா விசுவாசம். ஓ அப்படின்னா நீங்கள் பாஸ்டராகி நீங்களே இப்போ தான் படிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த அப்படி யோசிங்க. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்துச்சு? நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன். வைக்கவே படாமல் சொல்கிற கேஸ் என்னை பற்றி இப்படி நினச்சாங்க, நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, நீங்களே இப்போ தான் படிச்சிங்களா? ஏன்? விசுவாசத்தை பற்றி நிறையா காரியங்கள் நம்ம பைபிளில் இருக்கு. இத்தனை தடவை பைபிள் வாசித்து முடித்த எனக்கே
நிறையா விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுக்காது. பர்டிகுலராக இந்த வருஷம் தான் தெரிஞ்சிருக்கு. ஐ ஹவ் கிராஸ்ட் 40. எத்தனை யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா தைரியமாக பரவாயில்ல, ஐ ஹவ் கிராஸ்ட் 40. உங்கள் மென்டல் ஏஜ் என்ன? அது சரி 20 வயசுக்குள்ளே நினச்சிக்கோங்க மென்டல் ஏஜ். ஃபிசிக்கல் ஏஜ் ஹோப்ஃபுல்லி 30க்குள்ளே. ஆனால் ஆக்சுவல் ஏஜ் 40க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானே இப்போ தான் படிச்சிருக்கேன்னா அப்புறம் தான் எனக்கு ரியலைசேஷன் வந்துச்சு, இது எனக்கு யாருமே எனக்கு இந்த அளவுக்கு அழகாக எடுத்து புரிய வைக்கலை. அப்படின்னா இங்கே எத்தனை பேர் இதை எங்கே நீங்கள் போய் படிச்சுக்குவீங்க? நீங்கள் ஸ்கூலில் போய் படிப்பீங்களா? விசுவாசம் எனக்கு ஸ்கூலில் சொல்லி தருவீங்க, கேட்க முடியுமா? கடையில் போய் நீங்கள் வாங்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் 10 ரூபா இருக்குது, 10 ரூபாய்க்கு விசுவாசம் தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஹைதராபாத்தில் நீங்கள் என்னன்னாலும் வாங்கலாம். ஆனால் நீங்கள் மிளகா வாங்காமல் போனீங்கன்னா, வாங்க அப்படின்னு உங்கள் பையை கூப்பிட்டு இவ்வளோ போய் மொத்தமாக எடுத்து கையில் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கலை அப்படின்றாங்க. அது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் இவன் வேறு எதுவும் பண்ணலனாலும் என்றைக்கோ ஒரு காலத்தில் ஹைதராபாத்தில் காய்கறி வாங்கியிருக்கான். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படி தானே நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் எப்படி எடை போடுறீங்க? இவன் நம்ம சொல்கிறதெல்லாம் வச்சு ஆஹா இவன் இதை பண்ணியிருக்கான் சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு என்னை பற்றி இந்த விஷயத்தை நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும்? உன் பக்கத்தில் பாஸ்டர் உட்காந்துருக்காங்க, இவனுக்கு காய்கறி வாங்கவே தெரியாதுன்னு யாராவது சொல்லணும்னா அப்போ தான் முதல்ல சொல்லுவாங்க. நல்ல பெரிய பெரிய மிளகா அழகாக இருக்கும், அந்த ஊரில் மிளகா மட்டும் நல்லா இருக்கும். அந்த மிளகாவை சாப்பிட்றதுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்கள் எடுத்தோடனே அப்படியே சும்மா மிளகா வாயில் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரிய வருதா? சில விஷயத்தை நம்ம எப்படி படிக்க வேண்டியிருக்கு, சில விஷயத்தை எப்படி நம்ம வாங்க முடியுது. ஆனால் சில விஷயத்துக்கு நீங்கள் பழக வேண்டியது இருக்குது. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இந்த பழக வேண்டி இருக்கிறதுல தான் நம்மளுக்கு விசுவாசம் நிற்கு. இந்த கேட்டகரி நீங்கள் வாங்க முடியாது, அதுக்குன்னு ஒரு விலை நியமிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது இஃப் இட் வாஸ் அ பிஸ்னஸ் கமாடிட்டி, இது மார்க்கெட்டபிள் கமாடிட்டினா இந்நேரம் விசுவாசம் பென்டிகாஸ்டல் சர்ச்செல்லாம் பிச்சு பறந்துருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும்னு சொல்லுங்களேன். நம்ம ஊரில் இந்தியாவில் அது சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முதலாக போய் நிற்கிறேன். முதல் விடுங்க, 20வது பேர் 50வது பர்சன்னாலும் பரவாயில்ல, மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் போய் நிற்பான். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுருவாங்க. இல்லை என்னோட ஃபெய்த் அவங்க ஃபெய்த்தோட நல்லா இருக்குது, இந்தந்த ரீசனுக்காக இங்கே டிக் மார்க்குக்கு இங்கே முட்டை இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷன் எதுக்காக நடக்குது? விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த விசுவாசம் எதுக்கு, நான் எதுக்கு இந்த வருஷம் இதை படிச்சிருக்கேன், அது சொல்லணும்ல உங்ககிட்ட. நான் இப்போ ரொம்ப தைரியமாக நான் உங்கள்கிட்ட ரொம்ப போல்டாக கிரைஸ்ட் ஏஜ் சர்ச்சில் எத்தனை பேர் கேட்குறாங்களோ பார்க்குறாங்களோ உட்காந்துருக்காங்களோ, இதை வேலை யூடியூப்பில் வேறு போல்டாக போடுற மாதிரி சொல்லியாச்சு. என்ன விசுவாசம் தான் இந்த வருஷத்தில் இதை பற்றி தான் நிறையா படிச்சிருக்கேன். அப்படின்னா எதுக்கு விசுவாசன்ற ஒரு கேள்வி வருதா? வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இதோட நீ படிக்கலாம். திரும்ப ஒரு சொல்லாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? 1 2 3. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இன்னும் ஒரு தடவை சேர்த்து வாசிக்கணுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. அதான் இங்கிலீஷ்ல இம்பாசிபிள், முடியவே
முடியாது. இப்ப நம்மளுக்கு புரியுதா? ஒரே கொஸ்டின், ஒய் ஃபெய்த்? விசுவாசம் ஏன்? இதுதான் ரீசன். விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொன்னீங்களே, கேள்வி வருதா? இல்ல உண்மையிலே கேட்கிறேன், கேள்வி வருதா வரலையா? இல்ல ஆண்டவருக்கு என்னை பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆண்டு காட் லவ்ஸ் மீன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி ஒன்று சொல்றீங்க. புரிய வருதா? நீங்க நினைக்கிற மாதிரி the problem we all have is, நம்ம வந்து எல்லாருமே வந்து எப்படின்னா வந்து ஒருத்தவங்க சண்டே கிளாஸ்ல படிச்ச விஷயத்தை பத்தி இது என்ன சொல்லுங்க, இத்தனை கழுத வயசு வந்தாலும் அதை தாண்டி போகவே இல்லை. சண்டே கிளாஸ்ல எப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னா, அவங்க எப்படி சொல்லி தராங்க? எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி. கரெக்டா? அனிட்டாக்கா சிரிக்கிறாங்க, அதனால தெரியும் நான் சொல்றது கரெக்டுன்றது ப்ரூஃப் என்ன, அவங்க முகத்தை பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சிரு. ரைட். ஏன் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அவங்களுக்கு ஒரு லெவல் மேலே தான் சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன வயசுல என் தம்பியை வந்து அவனுக்கு மம்மி வசனம் சொல்லி கொடுக்கும்போது 3 வார்த்தை தான் அந்த வசனத்தில் இருக்கும். என்ன வசனம் இருக்கும்? இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே. அது நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி இருந்தீங்க 2 வார்த்தையா இருக்கும், ஜீசஸ் வெப்ட். எத்தனை பேர் இன்னைக்கு ஓல்டர் தேன் மீ, அவங்களுக்கு இதை தாண்டி அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கிறிஸ்டியன்ஸ் கூட விடுங்க, சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் சொல்ற ஆட்களே இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் எங்க பிரச்சனை இருக்கு? நான் சொன்ன மாதிரி வளர இல்லை. ஏன் வளர இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிசிக்கலாக வந்து ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார். தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல நம்ம எல்லாம் சுகமாக இருக்கணும், டிவைன் ஹெல்த்தோட இருக்கணும், டிவைன் ஹீலிங்கோட இருக்கணும் அப்படின்றது தேவனோட பெர்ஃபெக்ட் வில் அப்படின்னாரு. பரிபூர்ண சித்தம். ஆனால் பெர்ஃபெக்ட் ஹெல்த் இருக்கு, பெர்ஃபெக்ட் ஹீலிங் இருக்கு. நம்மளுக்கு வயசு ஆகாதுன்னு எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கான்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே யாராவது அவங்க சொல்லியிருக்காங்களா? பைபிளில் சொல்லி உங்களுக்கு வயசே ஆகாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம உடல் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்தே இருந்தேனாலும் எனக்கு வயசு கூட தான் செய்யும். வயசு கூட கூட அது கூட அதோட சேர்த்து வர வேண்டிய விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் வரும். ஆனால் ஃபாதர் பாடின பாட்டுனால நிறைய பேருக்கு தெரியும், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற தேரவிதம் பாடிட்டார். அப்படின்னா நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். அப்படின்னா இன்னொரு அர்த்தத்தில் உங்கள் உள்ளான மனுஷன் வயசு கூடாது. யூ ஆர் இம்மோர்டல். நீங்கள் வயசு மாறவே மாட்டீங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் ரினியூ ஆகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசு சொல்லி என்ன? தேர் இஸ் நோ சேஞ்ச். அது டெய்லி ரினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா ஆவிக்குரிய விஷயங்களில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆவிக்குரிய விஷயங்களில் நம்மளுக்கு வயசாகிறது சொல்ல முடியும். ஸ்பிரிட் இஸ் ரினியூட். ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் தீனி போடலைன்னா நான் வந்து ஆவிக்குரிய விஷயங்களை நான் வளர முடியாது. இப்போ விசுவாசம் சொல்லிட்டோமே, நம்ம கடையில் வாங்க முடியாதுன்னு பேசிட்டோம். விசுவாசத்தை அப்படின்னா எப்படி வர்றது? எப்படி எனக்கு விசுவாசம் கிடைக்கும் கேட்டிருக்கோமா? த கிறிஸ்டியன் ஆன்சர் எல்லாத்துக்குமே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? மக்கள் தனக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் ரொம்ப வேகமாக பண்ணிடுவாங்க. கிறிஸ்டியன் ஆன்சர் என்ன? நீங்கள் எல்லா சர்ச்சில் வந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் சிரிக்கிற பார்த்தா வந்து என்னை மாட்டி விடுறான்டா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சுதான் கேட்குறேன்.
டிப்பிக்கல் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போகிறவங்களோட ஆன்சர், பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் ஆன்சர் என்ன? ஜோமன்னு. எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க விசுவாசம் எனக்கு வேணும்னா சரி நான் கடையில் வாங்க முடியாது அப்படின்னா ஜோமன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கமான், நீங்க கை தூக்கலாம். உங்களுக்கு எது என்ன பதில் உங்ககிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். யோசிச்சு பாருங்க, எதுக்காக விசுவாசம்? எப்படி விசுவாசம் நான் பெறுறது? ஹவு டு ஐ கெட் ஃபெய்த்? எத்தனை பேர் நான் ஜோம் பண்ண போறேன், நான் ஜோம் பண்ணா எனக்கு விசுவாசம் கிடைச்ச ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், மறக்கவே முடியாது. நீங்க விசுவாசத்துக்காக ஜோம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும் நீங்க ஜோம் பண்றதுக்கு பதிலாக ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் லிட்டில் ஸ்டார் நீங்க பாட்டு பாடலாம், ஒன்றும் நடந்திருக்காது. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸே இல்லைன்னாரு. என்ன பாஸ்டர் இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா. அப்புறம் விசுவாசத்தை நான் எப்படி வாங்குறது? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்க, ஆண்டவர் பைபிள்ல நம்மளுக்கு சொன்ன நிறைய காரியங்கள், தேவனை குறித்து உள்ள, இயேசுவை குறித்து உள்ள நிறைய காரியங்கள் இந்த உலகத்தை சார்ந்த இந்த பிசிக்கல் இதே கிடையாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இயேசு சொன்னதோட நம்ம உடல் சரீரபூர்வமான விஷயங்களே கிடையாது, எல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள். யோசிச்சு பாருங்களேன். How do I get faith? The faith, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா எப்படி எனக்கு விசுவாசம் கிடைக்கிறது? அந்த கேள்வி. நீங்க ரோமருக்கு போகணும். ரோமருக்கு போகணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் யாராவது தெரியலன்னா நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு நாள் தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. ரோமர் 10:17 பாருங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் சொல்லுங்க பாப்போம். நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா நீங்க கேட்டு விசுவாசம் வாங்க முடியும். ஐயோ, நான் வாழ்நாள் ஃபுல்லாக சிலர்லாம் என் காதில் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்களே, எனக்கு ஏன் இன்னும் கேட்கல, இன்னும் எனக்கு ஏன் விசுவாசம் வரல? ஏன்னா நீங்கள் தப்பானதை கேட்டிருந்தீங்க. என்ன வரும்? கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். வேற யாராவது கேஸில் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு காது செவிடு ஆகும், வழிய வசனம் உள்ளுக்குள்ள போகாது, விசுவாசமும் உள்ளுக்குள்ள வராது. புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை பேர் நேற்று நான் தூங்காமல் வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க? இல்லை எத்தனை தூங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நல்லா கை தூங்க, நல்லா கை தூங்க. இது முக்கியம். உங்களுக்கு டாக்டர் சொல்லி கொடுக்காத விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காக நீங்க தூங்குறீங்கன்னு தெரியுமா? நீங்க தூங்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை உங்க மூளைக்கு ரெஸ்ட் தான். உங்க உடம்புக்கே நிறைய விஷயத்துக்கு ரெஸ்ட்னாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற மாதிரி டெய்லி நாளுக்கு நாள் நம்ம தூங்கும் போது தான் உங்க உடல் இவனுக்கு அடுத்த நாளைக்கு, இவங்களுக்கு அடுத்த நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, என்ன எனர்ஜி தேவைன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக த பாடி உங்கள் ரத்தம் மூலமாக, ரத்த ஓட்டம் மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணும் முன்னாடியே தனியாக கொண்டு போய் கொடுத்துரும். சரியா? அதனால நீங்கள் சாப்பிடாம இருந்தாலும் நீங்கள் கை தூக்கலாம். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இது எத்தனை கை தூக்க முடியுது? ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்? விசுவாசம் கேள்வினாலே வரும். பைபிளில் இப்படி சொல்லியிருந்த பிறகு இல்லை நான் விசுவாசத்துக்காக நான் ஜோம் பண்ண போறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு இருக்காங்கன்றது ரெண்டாவது. எத்தனை பேர் வேகமா இன்னொருத்தருக்காக உங்க விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் தைரியமா போய் சொல்லுவாங்க? இதனாலதான் நான் சண்டே கிளாஸை இழுத்தேன். நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் சண்டே கிளாஸ் படிச்ச லெவல்லையே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நானா பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன் பிரதர். நான் வேலை பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒரு லெவல் இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ்ட ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்? எதுக்கு எடுத்தாலும் நான் ஜோம் பண்ணுறேன்னு வாங்க. கரெக்டா? நான் வேலை பார்த்த இடம் கிறிஸ்டியன் இடம் கிடையாது. நான் மற்றவங்களுக்காக கூட நான் ப்ரே பண்ணலாம். எனக்காக நான் ப்ரே பண்ணால் எனக்கு தப்பாக தெரியுது, செல்ஃபிஷாக தெரியுது. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்ல,
உங்களுக்கு புரிய வருதா? சில விஷயம் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரே ப்ரேயர் நடக்குது. நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம ஆக்சுவலாக என்ன செய்கிறோம் சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்? உங்களை வச்சு சொல்ல வேண்டாம், என்னை வச்சு கூட நீங்கள் சொல்லுங்கள், அது ஈஸியாக இருக்கும். நான் கரெக்டாக ஜெபம் பண்ணால் நான் தேவனோட பேசுகிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் சொன்ன மாதிரி தேவனை ஃபஸ்ட்டு துதியுங்கள். அது கஷ்டம். அது ஸ்தோத்திரம் எதனை தான் சொல்கிறது, சரி வேணாம். ஓகே, அப்புறம் நன்றி. என்ன எங்கள் அம்மா பாட்டியே நான் தேங்க்யூ சொல்ல மாட்டேனே, உங்கள்கிட்ட எதுக்கு சொல்ல போகிறேன், அதுவும் போச்சு. அடுத்து ஆண்டவரே என் பாவங்களே மன்னியும். அப்படின்னா நான் பாவின்னு ஒத்துக்கணும்ல, அதுவும் பிரச்சனை வேணாம். எனக்கு இது வேணும், எனக்கு இவங்க வேணும், இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். இதுதானே நம்ம ப்ரேயரு. அதுக்கும் பைபிளில் வார்த்தை இருக்குது, விண்ணப்பம் இருக்குது, வேண்டுதல் இருக்குது, வசன வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு போய் ஆக்சுவலாக நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல. இல்லை என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவொடனே ஒய்ஃப் வந்து அவங்க அந்த நடந்த எல்லா காரியங்களும் ஹஸ்பண்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எத்தனை பேர் எனக்கு பிடிச்சி நான் கேட்குறேன்னு சொல்ல போகிறாங்க? நான் இதுக்கு கை தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா இது உங்களுக்கே தெரியும். அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறது பெஸ்ட் கேஸ் சினாரியோவே எப்படி இருக்கும்? தேவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துச்சு, விட்டுவரே விவரமாக ஒரு வரி விடாமல், ஒரு மிஸ்டேக் விடாமல், ஒரு இது பிசிறு விடாமல் வரி வரியாக சொல்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கட்டும், உங்களை நான் கேட்க தானே சொன்னேன், உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் ஆண்டவர் வந்து இது முதல்லையே ரொம்ப விவரமாக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிரியேட் பண்ண வச்சு, அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து எழுதுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்து, சில விஷயத்தை வச்சு கோடு போட்டால் வந்து அந்த பெயிண்ட் ஒட்டிக்கும், அந்த கலர் ஒட்டிக்கும்லாம் சொல்லி கொடுத்து. ஆனால் எதுக்காக சொன்னால் வசனம் உங்களுக்கு இருக்குது, அதை பார்த்து வாசிங்க சொன்னார சொல்லையா? இயேசு ஒவ்வொரு தேவாலயத்துக்குமே போகும்போது என்ன செஞ்சார்? சுருள்களை எடுத்து திறந்து ஒரு பர்டிகுலர் வசனத்தை எடுத்து அதை சொல்லி பிரசங்கித்தார். கரெக்டா? அப்படின்னா விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால வருது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால. கேட்கறதுனா வந்து அப்படின்னா நான் ஒரே ஒரு தடவை நான் கேட்டால் போதுமா? இல்லை, நான் வந்து பாஸ்டர், நான் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த வசனத்தை கேட்டேன், போதும். அந்த வசனத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் இந்தியாவுக்கே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியா? இல்லை, விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால வரும். நம்ம உடலாவது வந்து கொஞ்ச நாளைக்கு, அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் தாக்கு பிடிக்க, அதனால நீங்கள் தைரியமாக கை தூக்கலாம். ஆனாலும் நம்ம ஆவிக்கு நம்ம பட்னி போடக்கூடாது. அதுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை தேவை. புரியுதா? அப்படின்னா வந்து இது ஒவ்வொரு வார்த்தையில் என்ன வார்த்தை, தேவனுடைய வசனத்தினாலே என்ன வசனம் அப்படின்னு யோசிச்சோம். தேவனுடைய வசனம் எதை பற்றி இருக்குது? நம்ம பேசியிருக்கோம் அது ஏற்கனவே. தேவனுடைய வசனம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி உள்ள சுவிசேஷம் தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அது ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்தாலும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாருன்னு நீங்கள் வாசிச்சிங்கனாலும், அதை ஒரிஜினல் எபிரேய மொழியில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் இருக்கும் போது இயேசுவும் கூட இருக்கிற மாதிரி தான்
அது எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் கூட இருக்கிற மாதிரி தான் அது எழுதியிருக்கு. அப்புறம் ஏன் இதெல்லாம் எழுதியிருக்கு? ஆரம்பத்திலேருந்தே அதிகாரத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடைசி சாப்டர், கடைசி வசனம் வரைக்கும் இயேசு பற்றியே தான். அப்புறம் ஒரு சைடில் இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் எனக்கு தேவையான விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது நான் ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் தேவ வசனத்தை வாசிக்கிறதுலையும் கேட்குறதுலையும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் வாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னதான் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே வாசிச்சிங்கன்னா அந்த வசனம் எத்தனை தடவை நிற்க, எவ்வளோ நேரம் நிற்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாயை திறந்து சொல்லும்போது மனசுக்குள்ளே பதியுது. அதே இது எழுதி பார்க்கும்போது இன்னும் நல்லா பதியுது. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் வந்து என்ன சொல்ல வராது, எனக்கு விசுவாசம் எப்படி வரும், இந்த வார்த்தை வழியாக தான் வரும். இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு நான் பிகினர் லெசன் சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் இந்த மோர் மாடர்ன் வேர்டு வந்து கிக் ஸ்டார்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிக்னா என்ன? எத்து. கரெக்ட். கிக் ஸ்டார்டர் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாளாக ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணணுன்னா எத்தி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்மளுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துருச்சு, ப்ரெஸ் டூ ஸ்டார்ட் வந்துருச்சு, சாவி தேவையில்லை, சாவியை திருக தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே மக்கள் படுற பாடு, அதை இழுத்து ஸ்டார்ட் பண்ணணும், பைக்கை மிதித்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணாலும் எங்கள் ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது, கார்பரேட்டரோடு இருக்குது, வேறு வழியே கிடையாது. என்னன்னாலும் வந்து என்னைக்கா ஒரு நாள் என்னை காலையில் வெறுப்பேற்றாமல் விடாது. அந்நேரம் வந்து எத்தி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா விசுவாசத்தை நம்மளுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதே தேவ வசனம். ஏன் இது சொல்கிறேன்னா, சில நேரம் நீங்கள் ஜென்ரலாக அழகாக சொன்னால் கேட்காம இருக்கனால நிறைய தடவை ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு உதச்சி இதை செய்ய. சில நம்ம சர்ச்சுக்கு எதுக்காக வர்றோம் நம்ம யோசிச்சு பார்த்தாலே சில இப்படி தான் நடக்குது போல. கடவுள் கிருபையில் நான் யாரையும் அப்படியா யோசிச்சு பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி எனக்கு விசுவாசம் வருது? விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வி வந்து தேவனுடைய வார்த்தையினால் வரும். ரொம்ப அழகாக இதுக்கு NIV-ல பார்த்தீங்கன்னா ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் த வேர்டுக்கு பதிலாக மெசேஜ்னு போட்டிருக்கோம். அது என்ன மெசேஜ்னா, த மெசேஜ் இஸ் ஹர்ட் த்ரூ த வேர்ட் அபவுட் கிரைஸ்ட். இயேசுவை பற்றியே வர்ற விஷயத்தில் தான் நம்மளுக்கு விசுவாசம் வருது. ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் he is the author and finisher of our faith. தமிழில் துவக்கவரும் பூரணப்படுத்துகிற பெர்ஃபெக்டர் ஆஃப் ஆர் ஃபெய்த். இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாருக்கும். அதனால தான் இந்த வசனம். இயேசு எப்படி இருந்தார், இயேசு எப்படி எதை செஞ்சார்? நல்லவராகவே இருந்தார். எப்படி நல்லவராகவே அவரால் இருக்க முடிஞ்சிச்சு? விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை, ஏன் சில கிறிஸ்டியன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் மறந்துட்டு நீங்களே பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரிய வரும். மற்றவங்க சொல்கிறத நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்க சம்மந்தமே இல்லாமல் வசனத்தை எடுப்பாங்க. அது யார்கிட்டேருந்து அந்த ஐடியா வந்துச்சுன்னு பார்த்தா வந்து சாத்தான்கிட்டேருந்து வந்துச்சு. அவன் இயேசுகிட்டே போய் சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு பிடிச்ச வசனங்களாக எடுத்து இயேசுகிட்ட சொல்லி சொல்லி காமிச்சான். அப்போனா மக்களும் உங்ககிட்ட இயேசுக்குள்ளே இல்லைன்னா யாருக்குள்ளே இருக்காங்க? இயேசுக்குள்ளே நம்ம இல்லைன்னா நம்மளுக்குள்ளே யார் இருப்பா? பிசாசு தான் இருக்கும். அந்த பிசாசு ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா சாத்தான் நீங்களே வாங்க, இந்த இடம் அழகாக வச்சுருக்கேன் அப்படின்னு அதுவும் சொல்லலாம், அழகாக கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லும். அவன் என்ன சொல்லுவான்? வசனத்தெல்லாம் தப்பு தப்பாக கோட் பண்ணுவான். இது நான் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்கிறனால எத்தனையோ பேர் இயேசு பக்கத்தில் வராமல் இயேசு விட்டு தூரமாக போகிறாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஒன்லி சர்ச் பீப்புள். அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருக்கே, அப்படின்னா விசுவாசம்னா என்ன? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வருது? விசுவாசம் கிடைச்சிச்சு இயேசுனால தான் வரும்.
இயேசுவை பற்றி உள்ள வார்த்தையினால் எனக்கு வரும். இதெல்லாம் இருக்கே. அப்படின்னா விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் இருக்குது. அதை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதிர்ஷ்டம் உண்டு, எனக்கு துரதிர்ஷ்டம் உண்டுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? எத்தனை பேர் நம்மளே சொல்லியிருக்கோம்? நம்ம எப்போ சூதாட்டம் எப்போ பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. கேம்பிளிங், சூதாட்டம், அது எப்போ பண்ணுவாங்க? எனக்கு லக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் பண்ணுவாங்க. கரெக்டா? விசுவாசம் சூதாட்டம் மாதிரி கிடையாது. விசுவாசம் லக்க மாதிரி கிடையாது. விசுவாசத்தை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. என் கண்ணுக்கு தெரியலை, ஆனா அது உண்மை. என் கண்ணுக்கு தெரியாதவைகள் உண்மை. வருதா? என் கண்ணுக்கு தெரியாதவைகள் உண்மை, நம்பப்படுகிறவை உறுதி. நான் எது நம்புறேனோ அது கட்டாயம், அது உண்மை. நான் நம்புறது உண்மை. என் கண்ணுக்கு தெரியாதவைகள் நிச்சயம் அப்படின்னு தமிழில் இப்படி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. இதை வச்சு நீங்கள் என்ன விசுவாசம்னா என்ன? நீ இந்த மெசேஜ் இவ்வளோ நேரம் நீ பேசி ஃபினி இல்லை, 1/2 மணி நேரம் நீ பேசி வேஸ்ட்டு, இல்லை 40 நிமிஷம் நீங்கள் பேசி வேஸ்ட்டுன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. விசுவாசம் என்பது என்னவென்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஃபெய்த் இஸ் தி அஷ்யூரன்ஸ். விசுவாசம் ஒரு நிச்சயம், அஷ்யூரன்ஸ். எதுக்கு அஷ்யூரன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? நான் கட்டாயமாக உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அஷ்யூரன்ஸ் என்ன? நான் வேற யாரையும், கரெக்ட் தானே? அப்படி தானே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, விசுவாசம் உறுதி. சண்டே கிளாஸ் சொல்லுங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு இது வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அது உறுதி. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் என்ன சொல்லலாம்? நம்பிக்கைன்னு சொல்லலாமா? நீங்கள் நம்பிக்கைன்னு சொல்லலாமா? நான் திரும்ப 6வது வசனத்துக்கு போகிறேன், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். அஷ்யூரன்ஸ்க்கு இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு, த டைட்டில் டீட், இல்லை கன்ஃபர்மேஷன். உங்கள் வீட்டு உங்கள் வீடு உங்கள் சொத்துன்றதுக்கு பத்திரம் இருக்குல்ல, விசுவாசம் பத்திரத்தை போல. சரியா? இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுறது தான், கொஞ்சம் ஈஸியாக புரியுறது தான். இந்த மெசேஜ் ரொம்ப நாள் ஆகும், சரியா? இல்லைன்னா கேரண்டி. ஆனால் எதுக்காக இது? என்ன எதுக்காக கேரண்டி? உங்கள் வீட்டுக்காக உள்ள பத்திரம் விசுவாசம் கிடையாது. நீங்கள் எதுக்காக நீங்கள் தேவனை நம்புறீங்களோ அதுக்குரிய கேரண்டி. புரியுதா? தேவனை நீங்கள் எதுக்காக திங்ஸ் ஹோப் ஃபார் இருக்கு. ஸோ நம்பிக்கை இல்லை, தேவன் எனக்கு இது செய்வாருன்ட்டு, தேவன் செய்வாருன்னு ஒரு வாஞ்சை. ஹோப்னா வாஞ்சை தானே? கரெக்டா? நம்பிக்கை, கரெக்டா? நம்பிக்கைன்றது. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக ஹோப்புன்றது நீங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறேன், டிசையர், வாஞ்சை. அந்த மாதிரி அந்த வாஞ்சையை பற்றி உள்ள நம்பிக்கை உங்களுக்கு புரியுதா? அந்த நம்பிக்கையை பற்றி உள்ள பத்திரம் விசுவாசம். அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னா, அது என்னமோ தெரியும் தமிழில், அது ஒவ்வொரு அந்த பிழைப்பான்ற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாழ்கிறதே, இங்கிலீஷ் பைபிள் தி ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். நீங்கள் வாழ்கிறது விசுவாசனால. நம்ம வாழ்கிறதுனால, நம்ம சாப்பிட்றதுனால கிடையாது, அது நம்ம உடல். ஆனால் நான் வாழ்கிறதே விசுவாசத்தினால. அப்படின்னா நம்மளை தவிர வெளியே உலகத்தில் உள்ளவங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, நான் அவங்க கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை. இல்லை, நான் இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் நான் எதன் மூலமாக வாழ்கிறேன்? விசுவாசத்தினால வாழ்கிறேன். நம்ம எத்தனையோ பேருக்கு விசுவாசம்னா என்னென்னு தெரியாது, எதனால நம்ம வாழ்கிறோன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.
புரியுதா உங்களுக்கு? எவ்ரி திங் இஸ் லிங்க் டுகெதர். த பைபிள் இஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பைபிளை வாசிச்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஒருத்தர் புக்கில் இப்படி எழுத அதை பார்த்து நான் வாசிக்கிறேன். சரி, இன்றைக்குள்ள மக்கள்லாம் புக்கை வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அது ஏன் ஏஜ், எனக்கு முன்னாடி உள்ள ஏஜ். இப்போ உள்ளவங்களாம் நான் யூடியூப்பை பார்த்துனாக்கா, நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துனாமா, நான் 30 செகண்ட் விசுவாசத்தை பற்றி ஒருத்தர் பேசினார், அதை கேட்டேன், அதனால் எனக்கு விசுவாசம் தெரியும்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஸோ அதை பண்ணிடாதீங்க. இனிமேல் நான் கேட்க முடியாது எத்தனை பேர் 30 செகண்டு ஒரு ரீலை கேட்டு விசுவாசம்னா என்னன்னு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. இல்லை, யோசிச்சு பார்த்தீங்களா, இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் உயிர் வாழுகிறான் அப்படின்னு இருக்கும்போது, விசுவாசம் எதை பற்றி உள்ள விசுவாசம்? நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று வேண்டிகிட்டு இருக்கேன், அது எனக்கு கிடைக்கும்ன்றதுடைய நம்பிக்கை தான், கிடைக்கும்ன்றதோட உறுதி தான் விசுவாசம். இங்கிலீஷ் பைபிள் இன்னொரு வார்த்தை இருக்கும், தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். எவிடன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்க? கோர்ட் கேஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? இவங்க இந்த தப்பை பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக, இல்லைன்னா இந்த தப்பை பண்ணலைன்றத நிரூபிக்கிறதுக்காக. ஸோ விசுவாசம் இட்ஸ் எவிடன்ஸ். நீங்கள் இன்னும் பார்க்கல, ஆனால் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்றதுக்குரிய உறுதி, அதோடைய எவிடன்ஸ். இந்த வார்த்தையை நம்ம எவ்வளோ தடவை நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கோம். ஆனால் இதோட நான் இன்னும் ஈஸி ஆக்கலைன்னா உங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு புரியாது. இதோட ஈஸி ஆக்கலைன்னா உங்களுக்கு நான் விசுவாசம் தான் என்னன்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியாது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க? இப்போ கை தூக்கலாமா? நீங்கள் கை தூக்கலன்னா நான் உங்களை படுத்திடுவேன், ப்ராமிஸ். யாரெல்லாம் கை தூக்கல? யோசிச்சு பாருங்களேன். இதோட ஒரு இன்னும் புரியணும்னா, அழகாக எழுதியிருக்கு, உங்களுக்கு அந்த வசனம் கூட கொடுக்குறேன், எந்த டிரான்ஸ்லேஷன் கூட கொடுக்குறேன். நியூ செஞ்சுரி வெர்ஷன், நீங்கள் உங்கள் பைபிள் ஆப்பில் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஃபெய்த் மீன்ஸ் பீயிங் ஷுவர் ஆஃப் த திங்ஸ் வி ஹோப் ஃபார். எனக்கு இது கட்டாயம் கிடைக்கும்ன்ற உறுதி தான் விசுவாசம். சரியா? இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போனீங்கன்னா தான் எதுக்காக விசுவாசம் உங்களுக்கு எப்படி வரும், ஜெபத்தினால வராது, தேவனுடைய வார்த்தையினால் வரும்ன்றது உங்களுக்கு இப்போ தான் புரியும். எப்படி புரியும்? என்ன சொன்னேன்? ஃபெய்த் இஸ் பீயிங் ஷுவர் ஆஃப் த திங்ஸ் வி ஹோப் ஃபார். நீங்கள் எப்போ ஃபெய்த் எப்போ உங்களுக்கு நீங்கள் ஷுவர்னு தெரியும்னுவீங்க? இது ஷுவராக எனக்கு தெரியும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது மாற்ற முடியாத உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்போ எனக்கு உறுதி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இது நான் யூத் சர்வீஸ் சொன்னேன், உங்கள்கிட்டயே சொல்கிறேன். நிறையா பேர் இன்றைக்கி உங்கள் அக்கா தங்கச்சியே, நாங்கள் அக்கா தங்கச்சி, தம்பி தங்கச்சி, அண்ணன் யாரையுமே முழுசாக நம்ப மாட்டீங்க. கரெக்டா? நிறைய பேர் உங்கள் அம்மா அப்பாவை நம்ப மாட்டீங்க. பேரண்ட்ஸு வெளியே என்ன தான் என் பிள்ளைய மாதிரி பிள்ளையே இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் கட்டாயம் முழுக்க நம்ப மாட்டீங்க. குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குறதுக்குனே ஒருத்தன் நிற்கிறான். ஆமாம், ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படின்னா யாரை தான் நீங்கள் முழுசாக நம்புறீங்க? ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வச்சானா, பெரிய பயங்கர காஸ்ட்லி வேலை, பயங்கர சம்பாத்தியம், லட்சக்கணக்காக மாத சம்பளம் உள்ள ஒரு வேலை. இன்டர்வியூக்கு போய் நிற்கிறாரு. இன்டர்வியூவில் 2 + 2 = 2 ? இது சொல்கிறாங்க, நிஜத்தில் நடந்த இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. தெரியல, ஆனால் உண்மையாகவே ட்ராமாட்டிக்காக இருக்குது. அதாவது படத்தில் காமிச்சாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு உண்மையான எக்ஸாம்பிள். 2 + 2 = 2 ? அந்த இன்டர்வியூ எத்தனை பேர் அட்டன் பண்ணி 4 ஆன்சரை சொல்லி எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இது கணக்கு வேலை கிடையாது. முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு சொல்லணும். கணக்கு படித்தவங்களுக்கு லட்சமாக வேலை கொடுத்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் போகிறேன்.
அது ரெண்டாவது. ஆனால் யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான வேலை. 2+2 இவ்வளோ தான் கொஸ்டின் மார்க். அவன் பார்க்குறான், நல்லா தெரியும் நான் 4ன்னு போட்டேன்னா நான் கரெக்டு, ஆனால் காசு போச்சு, வேலை போச்சு. என்ன பண்ணான, வேகமாக வந்து அங்கே டபால் எந்திரிச்சானா, சேரை விட்டு எந்திரிச்சு அங்கே ரூமில் இருக்க எல்லா கதவு வேகமாக போய் கதவை டம்முன்னு க்ளோஸ் பண்ணானா. என்ன ஜன்னலில் இருக்க ஸ்க்ரீன்லாம் மூடினான, வேகமாக மூடிட்டு பக்கத்தில் வந்து அவன் இன்டர்வியூவர் காதுக்கு பக்கத்தில் வந்து எவ்வளோ உனக்கு இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டானா. ஹவு மச் டு யூ வாண்ட் இட் டு பி? வேலை அவனுக்கு கிடச்சிச்சு. அவன் என்ன பண்ணான், விவரமா இன்டர்வியூவரோட மூளையை புத்தியை புரிஞ்சுக்கிட்டான். கரெக்டா? ஸோ இன்டர்வியூவரை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டான ஆன்சர் கொடுத்தானா கொடுக்கலையா? ஏன் இது சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு இன்டர்வியூவர் மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவர் முன்னாடி போய் உக்காந்துருக்கோம், இன்டர்வியூக்கு போய் உக்காந்துருக்கோம். இருக்கிறதுல பரிதாபமான ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி 2+2 என்னன்னு அவர் கேட்குறாரு. நான் வசனத்தை வந்து விசுவாசம் நான் வந்து காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அவர் நம்மளை திரும்ப நீ சொல்கிறது உனக்கே புரியுதான்னு கேட்க மாட்டாரா ஆண்டவர்? புரியுதா உங்களுக்கு? இதுக்காக தான் விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய வசனம் வாசிக்க வேண்டியிருக்கு. நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், அதோட நான் முடிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். திரும்ப சொல்லாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நேசிக்கிறதா நேசிக்கலையா அது ரெண்டாவது. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்க. எதுக்காக அப்புறம் நம்ம சபைக்கு வரோம்? மனசுக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்யணும்னு இருக்கா? நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவரை நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுங்க. எனக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது, இது கிடைக்கும் கிடைக்காது. எத்தனை பேர் அப்படியே ஜோம் பண்ணியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஹெல்த்துக்காக நான் ஜோம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். நானாக ஜோம் பண்ணால் எனக்கு 5% தான் சான்ஸு, பாஸ்டர் ஜோம் பண்ணால் எனக்கு 25% சான்ஸு, மோகன் சிலாசஸ் ஜோம் பண்ணா இயேசுவே எனக்காக வந்து ஜோம் பண்ணா. அப்படின்னா என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம விலை பேச ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? ஆண்டவர் என்ன சொல்ல, இது எது வழியாகவும் கிடைக்காதுன்ட்டாரு. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. ஏனென்றால் இப்போதான் இந்த வசனத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வரும். ஏன்னா இது ரொம்ப நாள் யாரும் பேசுறதே கிடையாது. தேவனிடத்தில் சேருகிறோம். நம்ம சர்ச்சுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? புரியுதா உங்களுக்கு? எதுக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? சில நேரம் வசனத்தையே பாதியாக பிச்சு துண்டாக ஊட்டி விட வேண்டியிருக்கு. இதுக்கும் ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க் ஆகும். கரெக்ட். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். anyone who comes to God. நீங்கள் சபைக்கு வரீங்களா? சபைக்கு எதுக்காக வரீங்க? அப்படின்னா வந்து நீங்கள் சபைக்கு வந்து வேறு யாராவது பார்க்க வந்தீங்கன்னா போச்சு. இவங்க என்ன சேலை கட்டியிருக்காங்கன்னு பார்க்க வந்தால் போச்சு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் யாரை பார்க்குறான்னு பார்த்தா போச்சு. நம்ம சபைக்கு வந்தோம்னாலே இல்லை நான் சபைக்கு நான் வந்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கேன், நாம் இந்த டயலாக் அடிக்கிறது சேஃப் இல்லை. ஏன்னா உண்மையை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து தேவனை துதிக்கிறதுக்கு சபைக்கு வந்தாங்கன்னா எல்லோரும் ஒழுங்காக பாடியிருப்பாங்க. உங்களை பாட வைக்கிறதுக்காக எனக்கும் ஜூடாக்கும் ஒரு பிளான் இருக்குது. இங்கே நாங்கள் மியூசிக் வால்யூம் எவ்வளோ திருக முடியுமோ திருகிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கை தட்டுற அளவுக்கு உங்களுக்கு நெஞ்சு ஆட வச்சிரும். இதுக்கும் மேலே ஏற்றலாம். ஆனால் எல்லாருடைய இருதயங்களோட நிலைமையிலும் கருதி நீங்கள் பின்னாடி எட்டி வாங்கி எல்லாம் சிரிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைங்களும் அங்கே நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. சரி, நம்ம பாடுறதுக்கு வந்தோம்னா எந்த காரியத்துக்கும் மியூசிக் இருக்கோ இல்லையா, பாடியிருப்போமா இல்லையா? ஸோ ஆனால் தேவரை துதிக்கிறதுக்காக வரல. அப்படின்னா எதுக்காக வந்திருக்கோம்?
அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தேவன் இடத்துக்கு சேருகிறவன் அவர் உண்டு என்று நம்பணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால தான் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வரும். கேட்டுக்கொண்டே இருக்கனால தான் வரும்னா, எதனால தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்க? அதான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவை கூட நீங்கள் முழுசாக நம்புறது கிடையாது, உங்கள் பிள்ளைங்கள டெஃபினட்டாக நம்புறது கிடையாது. எல்லாம் சொன்னாலும் எனக்கு நல்லா தெரியும். யூத் சர்வீஸ் இதை கேட்டோம், எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன சிரிச்சாங்க? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் முழுசாக நம்புவீங்களா? இல்லவே இல்லை. என் பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் எந்த விஷயத்துக்காக நம்புவேன்றது தெரியும். உங்கள் அம்மாவை வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க, எனக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு நம்புவீங்க. இல்லைனா வந்து இல்லை என் தம்பிக்கு என்னோட கூட கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். அவன் பிளேட்டில் எவ்வளோ போடுறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. வந்துருச்சா? ஒவ்வொன்றா வந்துருச்சா? ஆனால் தேவன் நீங்கள் முழுக்க முழுக்க நம்ப முடிஞ்ச ஒரே ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச நபர் யாருன்னா தேவன் தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? இது உங்களால் சொல்ல முடியலைன்னா உங்களுக்குள்ள ஒரு பிசாசு இருக்குன்னு அர்த்தமா? நான் சொல்லலை, ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தால் தேவன் நல்லவரும் உங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடாது. எப்படின்னா கண்டுபிடிக்கிற ஒவ்வொருத்தரையாக கூட்டு வாங்க, தேவன் நல்லவன் சொல்கிறீங்களா, இயேசு எனக்காக மரித்தார் சொல்லக்கூடாது. ஏன்? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா உள்ள அவனோட பிள்ளைங்க தானே சாத்தான்களாக இருப்பாங்க, குட்டி சாத்தான்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பொய்களின் பிதா அவன், பொய்களின் பிள்ளைகள் அவங்க. வந்துருச்சா? தேவன்கிட்ட மட்டும்தான் உலகத்தில், ஐ எம் டெல்லிங் யூ, நீங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, காட் இஸ் த ஒன்லி ஒன் யூ கேன் பிலீவ். நீங்கள் நான் தேவனையே என்னால் நம்ப முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புறதுக்கு யாருமே இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையே என்ன? உங்கள் வாழ்க்கையே பொய்யா மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? இது முக்கியம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எப்போ வருது, எப்படி ஆரம்பிக்குது? உங்களுக்கு தேவன் உண்டு. ஸோ தேவனில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு விசுவாசமே கிடையாது. புரியுதா? எத்தனை பேருக்கு அது புரியுது? யாராவது உங்ககிட்ட நான் கிறிஸ்டியன் தான் ஆனால் நான் கடவுளை நம்ப மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எல்லாம் கமல்ஹாசன் மாதிரி இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன் இது பிரச்சனை? நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க, வேற வழியே இல்லை. இது உங்களுக்கு தெரியணும். ஆஸ் பீப்புள் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட், உங்களுக்கு இது தூக்கத்தில் தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டாலும் தெரியணும்ல, என்னைய ஸ்க்ரூ வச்சு குத்தி பார்த்தாலும் தெரியணும். ஏன்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர். தேவனில் சேரணும்னால தேவன் இருக்காருன்ட்டு நம்பணும். ஆனால் அது பத்தாதுன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அண்ட் திஸ் இஸ் த ரீசன். இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு ஃபெய்த் இல்லாததுக்கு உண்மையான ரீசன். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவரும். இங்கிலீஷ் பைபிளில் he rewards everyone who seeks him. தேவனை தேடி வர்ற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவன் என்று நம்புறது தான் விசுவாசத்தின் துவக்கம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரும்? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இதோட முடிக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரும்? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். நம்ம என்னென்ன பேசியிருக்கோம்? விசுவாசம் எதற்காக பேசணுமா? பேசிட்டோம். அது ரெண்டாவது என்ன பேசணும்? விசுவாசத்தை எப்படின்னா வாங்குறது, பெற்றுக்கொள்வது. எல்லாம் வாங்க முடியாது. எப்படி எனக்கு விசுவாசத்தை எனக்குள்ளே வளர்க்குறது, இது பண்ணுறது? நான் சாப்பிட்டு வளர்க்க முடியுமா? சாப்பிட்டு வளர்க்க முடியாது. எல்லாம் பேசிட்டோம். எப்படி வளர்க்க முடியும்? ஒரே வழி, தேவனுடைய வார்த்தையை. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, நான் வாசிக்க அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு உள்ளுக்குள்ளே போக போக விசுவாசம் வளரும். சரி,
மூணாவது என்ன பேசணும்? சரி, விசுவாசம்னா என்ன, வளரும்னு பேசியாச்சு. விசுவாசம்னா என்ன பேசியாச்சு. நான் பண்ண தப்பு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எது கரெக்டுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எங்க போயிருக்கோம்? விசுவாசம் இல்லாமல் திரும்ப பழைய கொஸ்டினுக்கு, விசுவாசம் எதற்காக? விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன் தேவனை நான் சந்தோஷப்படுத்தணும்? எத்தனை பேருக்கு இந்த உலகம் நம்ம இந்த வாழ்க்கை முடிஞ்சவொடனே இந்த வாழ்க்கையை நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு எத்தனை பேர் நினைக்க போறீங்க? இல்லை. எல்லாருக்குமே ஒரு மோட்சம், ஒரு நரகம் இருக்குன்ட்டு ஒரு பயமாவது இருக்கு. கரெக்டா? அந்த பயம் இல்லைன்னா யாருமே இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துருக்க மாட்டோம். நான் என்னன்னாலும் செய்யலாம், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னா தான் உலகத்தில். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நரகத்தை பற்றி நினைக்காத ஆட்கள் தான் சபைக்கு வெளியே இருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ண, எதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்கு? நான் சாக போறேன்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். நாங்கள் தங்கி இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டு, நான் காலேஜ்லேருந்து எத்தனையோ வருஷம், ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு அவன் அங்கே நடந்துட்டு இருக்கான். எல்லாம் பேசி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இல்லை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நான் கார் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். கார் எதுக்கு ஓட்டினேன்? இல்லை, ஹாஸ்பிட்டலில் போன பிறகு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, உங்களை யார் இப்படி வர சொன்னாங்கன்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கு? எனக்கு வாழ்க்கைக்கு, என் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துருமோன்னு நான் நினச்சேன்னா நான் எங்கே போகிறேன்? நான் அட்மிட் ஆகிறேன். அந்த நேரம் இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டியோண்டு ஒரு நர்சிங் ஹோம் இருக்குது, அங்கே போகிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? அடித்து பிடிச்சி நான் அப்போலோவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களா, சொல்லலையா? எதுக்காக சொல்கிறாங்க? என் உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் சபைக்கு வந்தாலும், நான் நரகத்துக்கு போகாமல் இருப்பேன், அந்த உறுதி எனக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எத்தனை தடவை சபைக்கு வந்தாலும் பத்தாது. எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு இது இப்போ புரிஞ்சு? தேவன் உண்டென்றும், ஆனால் தேவன் உண்டுன்றதுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ரெண்டாவது பாட்டை மறந்துடுறாங்க. தேவன் நீங்கள் அவரை பிரியப்படுத்தின மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு தேவன் பலன் அளிப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அன்னையிலேருந்து தான் உங்கள் விசுவாசம் வளரும். ஹல்லேலூயா. கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? நம்ம இத்தனை விஷயம் நம்ம பார்த்துட்டோம். திரும்ப கூட ஒரு தடவை சொல்கிறேன், எதுக்காக விசுவாசம்? விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்றது, எப்படி பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எப்படி அந்த விசுவாசத்தை வளர்க்குறது? அந்த விசுவாசத்தோட துவக்கம் யாரு? இயேசு. இயேசு உலகத்துக்கு வந்த பிறகுதான், அது வரைக்கும் சாத்தானை பற்றி தெரியாத மக்களுக்கு சாத்தான் இருக்கான்றதை இயேசு தான் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவர் எப்படி இருக்கார்? நீ என்னைய நம்பலாம், நான் நம்பத்தக்க தகப்பன். யூ கேன் பிலீவ் மீ, யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ஒரு வார்த்தை விடாம நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்பலாம். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் உயிர் வாழ்வான். புரியுதா உங்களுக்கு? எவ்ரி வேர்ட், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து தான் உங்கள் விசுவாசம் இருக்கு. இது என்னால் நம்ப முடியாமல் இருக்கு. இயேசு என்ன சொன்னார்? மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். இந்த மெசேஜ் சீரீஸ் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் ரொம்ப நிறையா தடவை சொல்லி கொடுத்த விஷயத்த, எந்த அளவுக்கு நம்ம சபைக்கு, நம்மளுடைய சபை, நம்ம குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்கறது பொறுப்பாக இருக்குது. நான் ஒன்று படிச்சிட்டேன்னா அதை நான் சொல்லி கொடுக்கலன்னா அது வேஸ்ட்டு. சரியா?
எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே எனக்கு விசுவாசம் எப்படி வரும்ன்ட்டு எனக்கு புரிய கொடுத்த கிருபைக்காக நன்றின்னு சொல்ல போகிறீங்க. இப்போ எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல போகிறீங்க? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லார்ட் வி தேங்க் யூ, வி பிரைஸ் யூ லார்ட், வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லலாமா? நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள். கமான், இப்போ உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். தேவனிடத்தில் வர்றது நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. வாயினால் அறிக்கையிடுங்க. கமான், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே காட் தேங்க் யூ ஃபார் டீச்சிங் மீ ஃபெய்த். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை பற்றி கற்று தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். பிரைஸ் யூ லார்ட், வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ லார்ட், வி பிரைஸ் யூ லார்ட், வி பிரைஸ் யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. லார்ட் வி பிரைஸ் யூ, லார்ட் வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ. ஆண்டவரே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் அஸ் ஃபெய்த். ஆண்டவரே உங்களை பற்றி எங்கள் சபைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி, எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. ஆண்டவர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்றதுக்காக இந்த ஒரு மெசேஜில் இல்லை ஆண்டவரே. நாங்கள் வீட்டில் போய் பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பைபிள் வசனங்களை நாங்கள் திரும்ப 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 வாசிக்கும் போது வசனங்களை மனப்பாடம் பண்ணி எங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லும் போது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பாடாக மாறும். ஆண்டவர் உங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரும். விசுவாசம் நீங்கள் எங்களுக்குள்ளே, எங்கள் விசுவாசம் வளர வளர ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே மாறும். ஆண்டவரே எங்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் மாறும், எங்கள் குவாலிட்டி ஆஃப் லிவிங் மாறும், எங்களுடைய எல்லாமே மாறும். ஆண்டவரே லார்ட் வி பிரைஸ் யூ, வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ, வி தேங்க் யூ, வி பிரைஸ் யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி. Father in heaven, we thank you for this wonderful time. எனக்கு காலை வேளையில் ஆண்டவரே எங்களை நீங்கள் கூட வச்சதுக்காக நன்றி, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி, எங்கள் விசுவாசத்தை வளர்க்கணுன்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு 2 மாதம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் வார்த்தை எங்களுக்கு கோணலான வழிகளை நேராக்கும் செவ்வையாக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி நீங்கள் எங்களை மறக்கலை. ஆண்டவரே ஆண்டவரே செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க என்ற உறுதிக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கம் ஆன் ஓப்பன் யுவர் மவுத். அந்நிய பாஷையில் பேசுங்க பேசுங்க பேசுங்க. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லார்ட் வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி. We thank you for this time. Continue to be with us, bless us and guide us. In Jesus' name we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கலிசர்.